Hello friends, welcome to Taxpuram. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நீங்க ஒரு ட்ரேடரா இருக்கீங்க இல்ல ரீட்டைலரா இருக்கீங்க, குட்டி பிசினஸ் ஒன்று பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. MSMEல புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, MSME ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டலில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் நிறைய பேர் பார்த்தோம்னா இதில் ட்ரேடர்ஸ், தட் இஸ் இப்போ ஒரு எலக்ட்ரீஷியனோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் வாங்கி விற்கிறீங்க. நீங்கள் மேனுஃபேக்சரர் கிடையாது, சர்வீஸ் ப்ரொவைடர் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் MSMEல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் MSME ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா நான் ஒரு பொருளை தயாரிக்கலை. அதே மாதிரி நான் சர்வீஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. இங்கே நான் ஒரு பொருளை வாங்கினேன், ஒரு பொருளை அதை விற்கிறேன், அவ்வளோதான் பண்ணனே தவிர நான் இங்கே எந்த மேனுஃபேக்சரோ சர்வீஸோ பண்ணுறது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி MSMEல ஒரு டெஃபினிஷனில் என்ன இருந்ததுன்னா ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உற்பத்தியாளர்களுக்கும் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த MSME இருந்தது. ஆனால் இப்போ அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த MSME டெஃபினிஷனுக்குள்ள குட்டி குட்டி ரீட்டைலர்ஸ், சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஸையும் MSME கீழே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொண்டு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட் ரிலேட்டட் சப்சிடிஸு, அதே மாதிரி நீங்கள் பேட்டன்ட்டோ ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணால் அதில் டிஸ்கவுண்ட்ஸு, இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இவங்களுக்கும் இப்போ அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு லோன் வாங்க போகணுன்னா MSMEல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் பண்ணுறது ட்ரேடிங் தான். MSMEல நீங்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன போடுவீங்க தெரியுமா? வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணுறேன், டெலிவரி சர்வீஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்லி ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். பேங்க்குக்கு போகும்போது அதை ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சார் நீங்கள் இப்போ கேட்கலாம், நான் MSME ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஆனாலும் லோன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அவங்க எலிஜிபிளே கிடையாது, MSMEக்குள்ளே வரமாட்டாங்க. ஆனாலும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஏதாவது ஒன்று போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறது. பட் இப்போ லீகலாகவே ட்ரேடர்ஸும் சரி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புது அப்டேட்டுங்க. ஸோ இது வரைக்கும் MSME ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க, தட் இஸ் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த MSME ரெஜிஸ்டர் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் GST பிஸ்னஸ் இன்கம் டேக்ஸ் அப்டேட்டோட சந்திக்கும் வரை உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்புரம். தேங்க்யூ.